ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 4 கப் கேக் செய்கிறதுக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 30 கிராம்ஸ் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு மெல்டட் பட்டர், அதே அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கோங்க. எதுவுமே சில்லுன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. கூடவே ப்ரௌன் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு 50 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் பவுடராக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணி சேர்க்குறப்போ இன்னும் நல்லா டக்குன்னு கரைஞ்சிரும். கரையாமல் இருந்தால் நமக்கு வந்து கேக் அந்தளவுக்கு கரெக்டாக வராது. ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸ், உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்லெஸ் கப் கேக் தான் பண்ண போகிறோம், அதனால ரொம்ப எசன்ஸ் தேவைப்படாது. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்ட் கொக்கோ பவுடராக பார்த்து வாங்குங்க. சில பிராண்டில் வந்து நரன்னு மண் வர கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பாரிஸ் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனோடனே 65 கிராம்ஸ் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 வாட்டி கூட நம்ம சலிச்சுக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் பவுடர், அதை விட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டு தெரியறதுக்காக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸில் இந்த பேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 30 ml அளவுக்கு மில்க் எடுத்துருந்தோம். தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக கொஞ்சம் மில்க் எடுத்துக்கலாம். மொத்தமாக எனக்கு வந்து ஒரு 50 ml அளவுக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த கரெக்டாக அந்த கேக் பேட்டர் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ வந்து கேக் வந்து களி மாதிரி போயிடும். இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு கப் கேக் மோல்டில் பேப்பர் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ப்ரீஹீட் போட்டு வச்சுக்கோங்க. கேக் பேட்டரை வந்து கப் கேக் மோல்டில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேப்பரை விட்டு கொஞ்சம் வெளியே பேக் ஆகி வரும். இப்போ வந்து ஓடிஜியில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆனால் போதும். நீங்கள் எடுத்து பாருங்கள். சப்போஸ் ஒவ்வொரு ஓடிஜிக்கு டைம் மாறும். பேக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு டூத் பிக் வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு தான் பேப்பர்லேருந்து நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே செஞ்சோன்னா பிஞ்சிரும். இது வந்து சூப்பர் ஹெல்த்தியாக கோதுமை மாவு, பட்டர்லாம் வச்சு ப்ரௌன் சுகர் போட்டு செஞ்சுருக்கோம். நம்ம வந்து இதை வந்து ஒரு டிஃபனாக, ஸ்நாக்ஸாக எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நான் வந்து பிச்சு காட்டுறேன். நம்ம கோதுமை மாவு வச்சு இவ்வளோ சூப்பராக கப் கேக் ரெடி பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா என்னோடய ஹோம் பேக்கிங் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக எல்லா கேக் வெரைட்டிஸ், ப்ரௌனி, குக்கீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது.